பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ரொம்ப வேகமாக நடந்து வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டுருச்சு. அதில் நான் கொஞ்சம் வேகமாக பேசிட்டேன். பிறகு மனம் வருந்தி மன்னிச்சுக்கும்படி கேட்டேன். ஆனால் அவர் மறுத்துட்டாருன்னு சொல்லி வந்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாகன்னு சொல்லி 3 தடவை சொன்னாங்க. இதுக்கிடையில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனம் வருந்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அங்கே இல்லை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வராங்க. நபியை பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கோபமுடையவங்களாக இருந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மண்டியிட்டு உட்கார்ந்து, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அநியாயம் செஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய தோழரை விட்டுடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் என்ன நபியாக அனுப்பிய போது நீங்கள் எல்லாம் என்ன பொய்ப்பிச்சிங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை உண்மைப்படுத்தினார். தன்னுடைய உடலாலும் பொருளாலும் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கு பிறகு, இந்த சம்பவத்திற்கு பிறகு எந்த சஹாபியும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மனம் வருந்தும்படியாக நடந்து கொண்டதே இல்லை. கண்ணிமிக்க அல்லாஹ்வின், நாங்கள் விளங்கி கொள்ளணும், சிறிய சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது, மன்னித்து கொள்வது சஹாபாக்களுடைய உயர்ந்த சிறந்த நற்குணமாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி கொடுத்துருந்தாங்க. எப்பேற்பட்ட சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் மர்ஹபா மர்ஹபான்னு அழைக்கப்படக்கூடிய சஹாபி. இன்னும் ஹதீஸுடைய கருத்தாக இருக்குது, முழு உலகத்துடைய மக்களுடைய ஈமான தராசுடைய ஒரு தட்டிலும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான தராசுடைய மறுத்தட்டிலும் வைத்தா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான் தான், அந்த தராசுடைய தட்டு தான் கனத்தால் தாழ்ந்துடும். அவ்வளோ உயர்ந்த ஈமான் உடையவங்க, அல்லாஹ் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை உடையவங்க. அப்பேற்பட்ட சஹாபி கூட சிறிய சிறிய விஷயத்தை கூட சரி செய்து கொள்ளணும்னு சொல்லி நபியுடைய சமூகத்துக்கு வந்தாங்க. சில நேரங்களில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுமையில் அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக உலகத்தில் நான் ஒரு மரமாக இருந்திருக்கக்கூடாதா, ஒரு புல்லாக இருந்திருக்கக்கூடாதா, இந்த அபூபக்கருக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் ஆகியிருக்குமேன்னு சொல்லி கவலைப்பட்டவர்களாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வின், நாமும் அல்லாஹுடைய தண்டனை பற்றிய பயம், மேலும் அல்லாஹின் மீது, அல்லாஹுடைய அருளின் மீது பேராதரவு, இரண்டும் உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக.